சபரீசன் அவர்கள் பேர் வந்தது அது திமுகவுக்கு நல்லது அல்ல. ஆல்ரெடி ஒரு சைடு எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, திமுக ஒரு கார்ப்பரேட் நிறுவனம், அதில் அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்களே ஆதிக்கம் செலுத்துவாங்க, வேறு யாருக்கும் முக்கிய பதவியும் முக்கிய பொறுப்பும் வழங்கப்படாது. திமுகவோட எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்போது நீங்கள் ஆளாளுக்கு மற்றவங்களை கொண்டு இந்த மாதிரி ஓப்பனாக பப்ளிக்காக பண்ணுறதுன்றது இட் டசன்ட் கோஸ் வெல். விஜய் பல பேர் கிடையாதுங்க, எல்லா கட்சிக்காரங்களும் இப்போ சேர்ந்து விஜய் முடிச்சு விடுவாங்க. பியூஷ் கோயல் பாஜக உறுப்பினராக இருக்கிறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாவேக்காக்கும் திமுகக்கும் ஒரு கள்ள உறவு இருக்குது அப்படின்னு கேள்வி கேட்குறாரு. பிஜேபியை டைட்டாக கையாண்டு வெறும் 27 சீட்டில் நிறுத்தி வச்சது எடப்பாடி பழனிசாமி. ஆனால் தொடர்ந்து என்ன சொல்ல போகிறார் முதல்வர் ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கைப்பாவை. இப்போ இந்த மாதிரி சமயத்தில் அரசியல் ரீதியாக பேசாமல் எடப்பாடி அவர்கள் கலைஞரோட மரணத்துல மர்மம் இருக்கு, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது அது திமுகவுக்கு சாதகமா போகாதா? அந்த திமுக இல்ல இந்த அண்ணா திமுக நீயே முடிவு பண்ணிக்கோ, இந்த பாசாவா மார்க் ஆண்டனியா அந்த மாதிரி ஒரு என்னோட கட்சிக்காரங்க என்னோட தொண்டரை நான் சார்ஜ் பண்ணிட்டு கோ பொசிஷன் யுவர் செல்ஃப் அட்டாக். அதுதான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இந்த சீசனில் பண்ணுவாங்க. அடுத்த 14 நாளுக்கு இதை தான் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகளால் இதை இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கிடையாது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே நேர்காணலில் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார், தேர்தல் பிரச்சாரம் வார்த்தை போராவே மாறிட்டு இருக்கு. பியூஷ் கோயல் அவர்கள் திமுக மேல அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகள் எடுத்து வச்சார். அதுவும் சபரீசன், கனிமொழி இவங்கெல்லாம் நிறைய பணத்துல ஊழல் செஞ்சிருக்காங்க, இதை பத்தி விசாரணை வைக்கப்படும்ன்றதுல இருந்து அந்த ஜலஜீவன் திட்டம் சரியா செயல்படுத்தல, இப்படி அடுக்கடுக்கா பல குற்றச்சாட்டுகள். அதோட அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்களும் திமுகவும் கள்ள கூட்டணியில இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டையும் எடுத்து வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? இவர் அரசியல் ரீதியா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாரு, எடப்பாடி அவர்கள் பர்சனல் அட்டாக்க கொண்டு வராரு. இது ரெண்டும் ஒரு கம்பேரிசன். அந்த குற்றச்சாட்டுகள்ல எவ்வளவுலாம் உண்மை இருக்கும்னு நீங்க நம்புறீங்க? அவங்க மொத்தம் 3 பார்வையாக பார்க்கணும். முதல்ல ஐயா பியூஷ் கோயல் அவர்கள் பார்வையை பார்க்கும்போது, பாரதிய ஜனதா கட்சியினுடைய நபர் அவர் திமுகவில் என்னென்ன குறை இருக்கோ அதை தான் அவர் கண்ணுக்கு தெரியும், நிறைகள் அவருக்கு தெரியாது. தெரிந்தாலும் அதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது பாரதிய ஜனதா கட்சி எப்படி பார்க்குதுன்னா, காங்கிரஸோ இல்லை காங்கிரஸ் கூட்டணியில் இருக்க கட்சிகளே குடும்ப அரசியல் பண்ணுறாங்க அப்படின்ற அந்த ஒரு நரேட்டிவ். ஸோ அந்த நரேட்டிவை செட் பண்ணும்போது அதை சார்ந்து ஊழல் குற்றச்சாட்டுகள் இருக்குது, இதை நாங்கள் வந்தால் விசாரிப்போம், நாங்கள் அதை பண்ணுவோம் இதை பண்ணுவோம் சொல்லுவாங்க, ஆனால் செய்ய மாட்டாங்க. இது ரிப்பீட். போன வாட்டியே நடந்தப்போ என்ன சொன்னாங்கன்னா, இங்கே ஒரு குடும்ப ஆட்சி நடக்குது, கனிமொழி, ராஜா, 2G, அதுக்கப்புறமா இவங்க இந்த ஜல்ஜீவன் ஸ்கீமு, இது மாதிரி இதே சப்ஜெக்ட்டு. அதுக்கப்புறம் கரப்ஷன் அதிகமாக இருக்குது, இது அமித்ஷா பேசியிருக்காரு, பியூஷ் கோயல் பேசியிருக்காரு, நிதின் கட்கரி பேசியிருக்கிறாங்க, அப்புறம் மோடியே பேசியிருக்கிறாரு. திருப்பி வருவாங்க பேசுவாங்க. 2021 பேசினாங்களா அதே கண்டென்ட்டை அப்படியே திருப்பி பேசுவாங்க. மேபி இப்போ கொஞ்சம் சிலபஸில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுவாங்க. சபரீசன் அவர்கள் இப்போ சேர்த்துருக்காங்க. இப்போ சபரீசன் அவர்கள் பேர் வந்தது அது திமுகவுக்கு நல்லது அல்ல. கொஞ்சம் யதார்த்தத்தை பார்க்கணும். என்னை பொறுத்தவரையிலும் எனக்கு ஒரு ஒரு அரசியல்வாதி, அவரோட பேர் நான் சொல்ல விரும்பல, அவர்கிட்ட நான் கற்றுக்கின ஒரு பாடம் என்னன்னா, அவர் என்கிட்ட பேசும்போது என்ன சொன்னார்னா, தேர்தல் நேரத்தில் நம்ம எதிர்கட்சியாக இருக்கிறோம், நம்ம ஜெயிக்கிறது கஷ்டம், இல்லை நம்ம எதிர்கட்சியில் இருக்கிறோன்னா நம்மளோட அண்ணன் தம்பி குடும்பம் அங்காளி பங்காளி ஸ்நேகிதக்காரன் நண்பன் ஜாதிக்காரன் எல்லாரும் வேலை செய்யும். நம்ம ஜெயிச்சுட்டு பதவி வந்த உடனே இவங்க யாரும் இருக்கக்கூடாது. இதுதான் ஒரு அரசியல்வாதிக்கு நல்லது. மீறி அதே சிஸ்டமை நீங்கள் அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணிங்கன்னா, நீங்கள் ஒரு வேளை அமைச்சர் ஆகிட்டீங்க, இல்லை நீங்கள் ஆளுகின்ற கட்சி ஆகிட்டீங்க, நீங்கள் பவர்ஃபுல்லாக இருக்கீங்க, இவங்களையே நீங்கள் கூட வச்சுட்டிங்கன்னா உங்கள் பேரை கெட்டு விட்ருவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு இறங்கு முகமாக. அவர் சொன்னது ஒரு வகையில் பார்க்கும்போது 100 விழுக்காடு அதில் அந்த கருத்தில் எனக்கு உடன்பாடு இருக்குது. அண்ட் இஸ் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் பொலிட்டிஷியன் பை த வே. அப்போது அவருக்கு தெரியுது தான் எதிர்கட்சியாக இருந்தால் யாரை எப்படி யூஸ் பண்ணோம். நிறைய நேரத்தில் ஜெயிச்சதுக்கப்புறம் அவர் யாரும் கண்டுக்கிறதில்ல கிட்ட சேர்க்கறதில்லன்னுவாங்க. அந்த பார்வை எனக்கு எப்பயுமே உண்டு. ஒருத்தர் இப்போ எம்எல்ஏவாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா பழகுவாங்க, அமைச்சர் ஆகிட்டதுக்கப்புறம் பார்த்தா பத்திரிகையாளர்கிட்ட ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, கவுன்சிலராக இருக்கும்போது ரொம்ப நெருக்கமாக இருப்பாங்க. எனக்குமே அந்த மாதிரி அனுபவங்கள் நிறைய இருக்குது. அப்போது நம்ம நமக்கு செய்தி அப்படின்றத தாண்டி எந்த வித எதிர்பார்ப்பும் இல்லாதனால பிரச்சனையே கிடையாது. ஆனால் ஒரு சிலருக்கு அதை ஏற்றுக்க முடியாது.
நான் வந்து அவருக்கு எவ்வளோ வேலை பார்த்தேன். அவர் பார்த்தா ஒரு கான்ட்ராக்டரா இருப்பாரு. இல்ல அவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஏரியால இன்ஃப்ளூயன்சரா இருப்பாரு. இல்ல அவர் ஒரு சாதி சங்கம் நடத்தியிருப்பாரு. அவர் வந்து அரசாங்கத்தில ஒரு யூனியன்ல இருப்பாரு. அவங்களே வந்து நம்ம கேட்கும்போது எப்படி சார் இருக்காருன்னா, இல்லங்க ஆள் மாறிட்டார். அப்ப அந்த அரசியல் ஆளுமை சொன்ன அந்த விஷயம் இருக்கு பாருங்க. ஆட்சிக்கு வந்துட்டதுக்கப்புறம் மத்த யாரும் வந்து வெளியில வரக்கூடாது. அதான் இத நான் பொருத்தி பார்க்குறேன். இப்ப ஐஆர் சபரீசன் வந்து இங்க என்ன பிரச்சனைன்னா, ஆல்ரெடி ஒரு சைடு வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா, திமுக வந்து ஒரு கார்ப்பரேட் நிறுவனம். அதுல வந்து அவங்க குடும்பத்தில இருக்கிறவங்களே ஆதிக்கம் செலுத்துவாங்க. வேற யாருக்கும் வந்து முக்கிய பதவியோ, முக்கிய பொறுப்போ வழங்கப்படாது. அது குறுநில மன்னர்கள் மாரி இருப்பாங்க. அப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது, உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வரா இருக்கும்பொழுது, திமுகவோட எதிர்காலம் உதயநிதி ஸ்டாலின் இருக்கும்பொழுது, நீங்க ஆளாளுக்கு மத்தவங்கள கொண்டு வந்து இந்த மாரி ஓப்பனா பப்ளிக்கா பண்றதுன்றது இட் டசன்ட் கோஸ் வெல். அத எவ்வளவுக்கு எவ்வளவுக்கு மினிமமா கம்மி பண்ணி வச்சிருக்கிறாங்களோ அது நல்லது. கலைஞர் அவர்களுக்கே வந்து ஒரே நேரத்தில வந்து கனிமொழிக்கு ஒரு பொறுப்பு, அழகிரிக்கு ஒரு பொறுப்பு, ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பொறுப்புன்னும்போது, ஆனாப்பட்ட கலைஞரே விமர்சனத்துக்கு ஆளாகி, ஒரு சில நேரத்தில வந்து 89 சீட்டு அதிகமா தனி மெஜாரிட்டி வராம, சில நேரத்தில எதிர்க்கட்சி அந்தஸ்து போற அளவுக்கெல்லாம் போயிருக்கு. அப்ப அதிலிருந்து நம்ம கத்துக்கிற படிப்பினை பாடம் என்ன? பவர்ஃபுல் பீப்பிள் பவர்ஃபுல் தான். இன்னைக்கு தேதியில ஐயா சபரீசன் பவர்ஃபுல்னா 100% பவர்ஃபுல். அத 4 பேர் எதிர்ல அப்படி காட்டி தான் நீங்க பவர்ஃபுல்னு காட்டிக்க வேண்டியது. யூ கேன் ஆல்வேஸ் கிவ் தட் மாரல் சப்போர்ட் ஆர் யூ கேன் ஆல்வேஸ் கிவ் தட் பேக் எண்ட். அது இன்னைக்கு பியூஷ் கோயல் சொல்ற அளவுக்குன்னும்போது, பிஜேபி எது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த மாரி ஒரு விஷயம் பேசும்போது கேட்பாங்க. ஆமா இல்ல கரெக்ட் இல்ல. சார் அதுல அவர் சொல்றது வந்து 4 முனை போட்டியில திமுகக்கு தான் வந்து அ அட்வான்டேஜ் நெறைய அப்டின்ற ஒரு கருத்து போயிட்டுருக்கு. இப்போ பியூஷ் கோயல் என்ன சொல்றாரு, இதுக்கு முக்கிய காரணமா விஜய் இருக்காரு. விஜய் வந்து திமுக ஓட்ட பிரிக்கிறது திமுகக்கு அட்வான்டேஜா இருக்கு. 2 பேரும் கைகோர்த்து இருக்காங்க அப்டின்ற ஒரு குற்றச்சாட்ட அவர் வைக்கிறாரு. அது எதிரிக்கு எதிரி நண்பன். இல்ல என் கூட சேராதவன் என் எதிரி. விஜய் வந்து சேருவாரு, இல்ல வருவாருன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. சார் ஆனா விஜய் அவர்கள் இப்ப நடந்துக்கிறத பார்த்தா பல பேர் இந்த குற்றச்சாட்ட எடுத்து வைக்கிறாங்க சார். விஜய் பல சீரியஸ்னஸ் பேர் இல்லாம கிடையாதுங்க. எல்லா கட்சிக்காரங்களும் இப்ப சேர்ந்து விஜய முடிச்சு விடுவாங்க. இல்ல திமுகவோட அவருக்கு வந்து ஒரு தொடர்பு இருக்கிறதால தான் இவர் விட்டேத்தியா இருக்காரு அப்டிங்கிற ஒரு பார்வை வந்து இப்ப வலுக்கிற மாதிரி தெரியுதா? அந்த பார்வை வலுக்கும் தாங்க. உழைக்க ஏன் வரமாட்டேன்ற? உண்மையிலே திமுகவ எதிர்க்கிறதுனா, நீங்க வந்து வெளியில வரதுன்னு. அப்போ ஆட்சியின் மீது இருக்கிற கோவமா இருக்கிற அந்த ஓட்ட வந்து பிரிக்கிறதுக்கு தான் நீங்க வந்தீங்களா? நீங்க உங்க பேரு மக்கள் நல தனி கூட்டணியா? மக்கள் நல கூட்டணினா 4 கட்சி சேர்ந்து ஆளுகின்ற ஆட்சியா இருந்தா அதிமுக திருப்பி வர்றதுக்கு அது ஒரு வியூகம் அமைஞ்சது. அம்மையார் ஜெயலலிதா அத அமைச்சுக்கிட்டாங்க, ஜெயிச்சாங்க 2வது வாட்டி. அதனால அம்மையார் ஜெயலலிதா 2வது வாட்டி வந்தப்போ அந்த ஆட்சியில எதிர் பேரே இல்ல, கெட்ட பேரே இல்ல, பாலாறும் தேனாரும் ஓடுச்சா? அப்படின்றது கேள்வி. அப்பவும் சில பிரச்சனைகள் இருந்தது. பட் அது ஓவரா இல்லாத அளவுக்கு எதிர்க்கட்சிகளோட வாக்கு திமுகவுக்கு போகாம, அது வேற வழிக்கு போறதுக்கு மடைமாற்றம் செய்யப்பட்டது. அதனால 2016 அவங்க சுலபமா வெற்றி பெற்று திருப்பி அந்த கட்சி கட்டமைப்பு இருந்தது. ஜெயிக்கக்கூடிய சக்தி இருந்தது. எல்லாம் சேர்த்து போட்டு வெற்றி பெற்றாங்க. இப்ப அது மாதிரி இது நடந்துருமோ அப்படின்ற அந்த பார்வையில தான் பியூஷ் கோயல் வந்து ப பா பாஜக உறுப்பினரா இருக்கிறாரு. அவரு என்ன பண்றாருன்னா, தாவேகாக்கும், திமுகவுக்கும் ஒரு கள்ள உறவு இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இது எல்லா அரசியல்வாதிகளும் பண்ணுவாங்க. இப்ப மம்தா பானர்ஜி என்ன பண்றாங்க? தமிழ்நாட்டுல அதிகாரிய மாத்த மாட்டேன்றீங்க. எதுவுமே பண்ண மாட்டேன்றீங்க. ஆனா வெஸ்ட் பெங்கால்ல ஒண்டி தொகுதி தொகுதியா இப்படி பிரச்சனை பண்றீங்களே, அப்ப தமிழ்நாட்டுல ஸ்டாலின் சாரும், பிஜேபியும் கள்ள கூட்டணியில இருக்கீங்கனால, இந்த ஸ்டேட்டுக்கு சம்மந்தமே இல்லாத காங்கிரஸையும் கூட சேர்த்து காங்கிரஸையும் கூட சொல்றாங்க. சேர்த்து சொல்றாங்க. இப்ப அரசியல்வாதிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு விஷயம் புடிக்கல, வரல அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாரி குற்றச்சாட்ட சொல்லுவாங்க. இது அரசியல் ரீதியான குற்றச்சாட்டு. இதுல எந்த அளவுக்கு முகாந்தரம் இருக்கு, உண்மை இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு, சமீபமா பிஜேபிய டைட்டா கையாண்டு வெறும் 27 சீட்ல நிறுத்தி வச்சது எடப்பாடி பழனிசாமி. ஆனா, தொடர்ந்து என்ன சொல்ல போறார் முதல்வர் ஸ்டாலின்? எடப்பாடி பழனிசாமி பிஜேபியோட கைப்பாவ. அவரால தன்னிச்சையா செயல்பட முடியாது. அவரு வந்தா கூட, அவர் வந்து மத்திய அரசுக்கு கீழ இருக்கக்கூடிய ஒரு அடிமை அரச தான் அவர் குடுப்பாரு அப்படின்னு அந்த பிரச்சாரத்த மாத்திக்க மாட்டார். அவரோட நரேட்டிவ் அது. அத தான் அவர் பேசிக்கிட்டே இருப்பார். ஏப்ரல் 23ஆம் தேதி வரையிலும், இல்ல 21ஆம் தேதி தேர்தல் வாக்குறுதி அந்த இது பிரச்சாரம் டைம் முடியிற வரையிலும் இத தான் சொல்லுவார். அதனால இது எல்லாமே வந்து எப்படின்னா, எதிர்ல இருக்கிற அணியினர் மீது ஒரு ஒரு குற்றச்சாட்டு, இல்ல ஒரு ஒரு கருத்து, இல்ல ஒரு அபாண்டம், இல்ல ஒரு பிரச்சாரம். அது எப்படி வேணா எடுத்துக்கலாம். இதுதான் நடக்கும். இது மேட்டர் ஆஃப் ஃபேக்ட்டா அப்படின்னா, அதுல பாதி உண்மை இருக்கும், பாதி கலந்து விடுறது இருக்கும். சரி இதுக்கெல்லாம் இவங்க நடவடிக்கை எடுப்பாங்கன்னா, நடவடிக்கை எடுப்பாங்க. நேத்து பேசிட்டு, மறுநாள் வந்து என்ன சொல்றாங்க மம்தா பானர்ஜி? காங்கிரஸ் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு. அப்ப அந்த அரசியல்வாதிகள் அந்த நிலை இருக்கு பாருங்க. சம்டைம்ஸ் வந்து அது வந்து கரெக்ட்டா இருக்காது நிலைப்பாடு. அதுல தான் இவங்கலாம் தப்பு பண்றது. சரி நீங்க ஒரு பேட்டியில சொல்லும் பொழுது, பிரச்சாரம் சூடு பிடிக்க பிடிக்க
தலைவர்கள வந்து சாடுவாங்க. அது வந்து தொண்டர்கள ஊக்குவிக்கிறதுக்கு பயன்படும். கலைஞர திட்டினாலோ, அந்த மாரி விஷயங்கள்லாம் கையில எடுப்பாங்க அப்படின்னு சொன்னீங்க. இப்ப இந்த மாதிரி சமயத்துல அரசியல் ரீதியா பேசாம, எடப்பாடி அவர்கள் கலைஞரோட மரணத்துல மர்மம் இருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லும்போது, அது திமுகவுக்கு சாதகமா போகாதா? இல்ல அது திமுகவுக்கு சாதகமா போதா? அது எப்படி போகுதுன்றதெல்லாம் அப்புறம். அது வந்து திமுகவுக்கு இப்போ கலைஞர் வந்து இன்னைக்கு தேர்தல்ல வந்து ஹி இஸ் நாட் ரெலவென்ட். இல்ல அம்மையாரும் இன்னைக்கு தேர்தல்ல வந்துட்டு அவங்களோட மரணம் என்பது இஸ் நாட் ரெலவென்ட். இப்போ இதுதான் இந்த தேர்தல்ல முடிவு பண்ண போகுது அப்படின்னு கிடையாது. ஏன்னா இவங்க 2 பேருமே ஒரு தேர்தல் இல்லாம 2 பேருமே சந்திச்சுட்டாங்க. இப்ப அந்த அது மாரி விமர்சனம் வைக்கிறதுக்கு இது என்ன காரணம்? எதுக்குன்னா 100% தொண்டர்களை ஊக்குவிக்கிறது. யாருடைய தொண்டர்கள சொல்லி? அவங்கவங்க கட்சி. அதாவது திமுகவ திட்டினா அண்ணா திமுக தொண்டன் வந்து அப்படி ஏஞ்சி நிப்பாப்புல. சோ இந்த அது திமுகவுக்கு பிளஸ்ஸா முடியும் அப்படிங்கிற பார்வையும் இருக்குல்ல. அப்படி ஒரு தப்ப அவங்க செய்ய மாட்டாங்க. திமுகவுக்கு பிளஸ்ஸா போற ஒரு வார்த்தையும் வந்து அதிமுகல பேச மாட்டாங்க தலைவர்கள். அதே மாரி அதிமுகல இருக்கிற முக்கிய தலைவர்கள், ஆ அதாவது திமுகல இருக்கிற முக்கிய தலைவர் அதிமுகவுக்கு போற விஷயங்கள் பிளஸ்ஸா பேச மாட்டாங்க. இப்போ இது வந்து நான் யார சொல்றேன்னா, முதல்வர் வேட்பாளர்கள வச்சு சொல்றேன். இப்போ ஆராசா ஒரு சில நேரத்தில பேசியிருக்கிறது தப்பா போயிருக்கு. பேக் ஃபயர் ஆயிருக்கு. அதே மாரி இவரு சி.வி. சண்முகம் ஒரு சில நேரத்தில பேசியிருக்கிறது பேக் ஃபயர் ஆயிருக்கு. அது வந்து சாதி ரீதியா ஏதோ பேசுறாங்க. அதெல்லாம் பேக் ஃபயர் ஆகும். ஆனா முதல்வர் வேட்பாளரா இருக்கிறவங்க கட்சியினுடைய தலைவர், ஏன்னா கூர்ந்து பேசுவாங்க. அந்த என்ன பேச போறோம் அப்படின்றத இவங்கலாம் ரெக்கி பார்ப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் இது இவ்வளோ பேசணும், இது இவ்வளோ பேசணும், இத டச் பண்ணணும், இத டச் பண்ணக்கூடாது அப்படின்றது தெளிவா இருப்பாங்க. அதனால எடப்பாடி பழனிசாமி, கலைஞர் அவர்களோட பத்தி பேசுறதுன்றது அவர் தான் சொல்றார்ல ஒரு ஆடியோ லீக் ஆச்சு. அது வைரல் ஆச்சு. அத தான் நான் பேசுறேன். நானா பேசல. ஆனா நாங்க வந்தா விசாரிப்போம். இப்போ கொடநாடுல ஒரு கொலை சம்பவம் நடந்தது. முதல்வர் என்ன சொன்னாரு? நாங்க வந்தா விசாரிப்போம். அப்புறம் ஆறுமுகசாமி அமைச்சாங்க. அம்மையார் ஜெயலலிதா சாவுல மர்மம் இருக்கு. அது விசாரிக்கணும். சரி ஆணையம் போட்டீங்க, கமிஷன் போச்சு, ஓபிஎஸ் இருந்தாரு. ஆறுமுகசாமிக்கு நல்லா ஒரு ஒரு கான்ட்ராக்ட் பீரியட் மாரி போச்சு. அத தாண்டி என்ன நாட்டு மக்களுக்கு என்ன கட்சி? இது முழுக்க முழுக்க தங்களோட தொண்டர்களை வந்து உத்வேகப்படுத்துறதுக்கும், போர் வந்துச்சு நான் இங்க சண்டை போட்டுன்னுக்கிறேன். நீ என்ன பண்ற கட்சி வேல பார்க்காம? உன்னோட தகுதிக்கு நீ போய் ஊர்லலாம் இந்த மாரி வம்பிழு. போய் சண்டை போடு. திமுக காரன்ட்ட சண்டை போடு. ஏஞ்சி வா. உடன்பிறப்பே வா. திராவிட நம்ப ஒண்ணு அந்த திமுக, இல்ல இந்த அண்ணா திமுக. நீயே முடிவு பண்ணிக்கோ. இந்த பாஷாவா, மார்க் ஆண்டனியா அந்த மாரி ஒரு அவங்க டீம்ல இருந்து பார்க்கும்போது, அவங்க வந்து பாஷா. இவங்க டீம்ல இருந்து பார்க்கும்போது இவங்க பாஷா. எதிர்ல இருக்கவர் மார்க் ஆண்டனி. அந்த மார்க் ஆண்டனிய அழிக்கணும். இதுதான் அந்த இந்த கதையோட சுருக்கம். அப்போ உண்மையான எம்ஜிஆர் வாரிசுனா யார் கூட இருக்கணும்? இங்கேருந்து அம்பு விடணும். உண்மையான அம்மாவோட ரத்தமா நீ அதிமுக பிளட்டா? திட்டு. திமுக காரங்கள திட்டு. நீ உண்மையான திமுக காரங்களா? அந்த அம்மாவ பத்தி தப்பா பேசு. அந்த எடப்பாடி பழனிசாமிய கிண்டல் பண்ணு, நக்கல் பண்ணு. இங்கேருந்து அம்பு விடு. அப்பதான் நீ உண்மையான திமுக பிளட். அந்த பொசிஷன் எடுத்துன்னு வரதுக்கு தான் இது வேல. இது மக்கள் வந்து இத பார்த்துட்டு, இத நம்பி, இதனால மக்களுக்கு 10 பைசா பிரயோஜனம் இல்லன்றது வாக்காளர்களுக்கு நல்லா தெரியும். ஆனா இது ஒரு சம்பிரதாயம். இப்ப நீங்க கல்யாண வீடு அப்டின்னா, நீங்க என்ன பண்ணுவீங்க? வாழை மரம், சீரியலு, அதுக்கப்புறம் ஒரு புரோகிதரு இதெல்லாம் இருக்கணும் இல்லையா? அது மாரி இது நீங்க பண்ணாம விட்டுட்டீங்கன்னா, அது கல்யாண வீடு மாரியே தெரியாது. அப்ப தேர்தல் வந்து சூடு பிடிக்கலன்னு அர்த்தம். அதனால இது வந்து எப்பயுமே எல்லா தேர்தல்லயும் நடக்கும். இதுல யார் அதிகமா ஆ இன்ஃபாக்ட் அது வந்து தொண்டர்கள் கிட்ட வந்து ஒரு நம்பிக்கைய குடுக்கும். பார்றா தலைவன் வந்துட்டாப்புலல்ல இப்போ அதிமுக பொறுத்தவரைக்கும் 2 மாசத்துக்கு முன்னாடி பேசின எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு இல்ல. ஹி இஸ் சேஞ்சிங் ஹிஸ் கியர். த பொலிட்டிக்கல் அட்டாக் தாண்டி இன்னைக்கு பெர்சனல் அட்டாக் போறாப்ல. பால்டாயில் குச்சி வேண்டியதெல்லாம் இன்னைக்கு என்ன பத்தி விமர்சனம் பண்ணுது. இட்ஸ் a சீரியஸ் கைண்ட் ஆஃப் இது. யாரா அது இதெல்லாம் எப்படி போஸ்ட் போட்டிருக்காரு, ரீட்வீட் பண்ணியிருக்காருலாம் மனப்பாடம் பண்ணி சொல்றாரா? இல்ல தெரிஞ்சு சொல்றாரா? இப்போ 70 வயசுல இருக்கவங்களுக்கு இன்ஸ்டானா என்ன? போஸ்ட் என்ன? ட்வீட் என்ன? என்னன்னு தெரியாது. கார் பந்தயம் எதுக்கு நடத்துனீங்க? யாருக்கு நடத்துனீங்க தெரியுமா? அவரு வந்து யார் கால்ல விழுந்து வந்தீங்கன்னு அவரு ஒரு அரசியல் இருக்காரு. இவரு யாரு கால 2 மணிக்கு தேடினீங்கன்னு இவரு ஒரு அரசியல் பண்றாரு. இப்போ இதுக்கு யாருன்னா விளக்கம் கேட்டாங்கன்னா, அப்ப நம்மளே சொல்ல முடியாது. அது அந்த தொண்டர்களுக்கு ஒண்டி சொல்ற மெசேஜ். இவரு எப்படி அ இப்ப திடீர்னு ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. இப்போ உதயநிதி ஸ்டாலின் ஒரு ஃபோட்டோ காட்டுறாரு. அதெல்லாம் சாஷ்டாங்கமா கால்ல விழுற விழுந்திருக்கிறாரு. மாதிரி. இப்ப இது வெளியூர்லேருந்து வரவங்க பார்த்தாங்கன்னா, வாட் இஸ் திஸ்? தே சே திஸ் இஸ் பார்ட் ஆஃப் கல்ச்சர் அப்படின்னா. பட் அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் இருக்குல்ல, அது உதயநிதி ஸ்டாலின் விளக்கம் பண்றாரு. இது இனிமேல் இந்த பர்சனல் அட்டாக் இன்னும் ஜாஸ்தியாகும். நெறைய உண்மைகளும் இதுல வெளில வந்துரும். அதுல அவங்களுக்கு தெரியாம அந்த இந்த தொண்டர்களோட ஆரவாரத்துல இருக்கும்போது, அந்த தலைவர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த தொண்டர்கள் குடுக்குற அந்த உற்சாகம் இருக்குல்ல, அதுக்கு விலையே கிடையாது. அவங்க ஃபர்ஸ்ட்டு 3 மடங்கு சண்டை செய்யணும்னு போறவங்க, அந்த தொண்டர்களோட அந்த ஆரவாரம், அந்த கூச்சலு, சத்தம், கித்தம் அதெல்லாம் எழுச்சி எல்லாம் பார்க்கும்போது 5 மடங்கு வேகப்படுத்தும்.
தொண்டர்கள் கொடுக்குற நம்பிக்கை தலைவனுக்கும், தலைவன் வாரத்திலேருந்து வர அந்த கர்ஜனை, அந்த ரோர் வந்து தொண்டருக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இட்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் எனர்ஜி ஃப்ரம் காடர் டு பார்ட்டி லீடர், பார்ட்டி லீடர் டு இது. இதில பொதுமக்களோட பார்ட்டிசிபேஷன். என்னோட கட்சிக்காரங்க என்னோட தொண்டரை நான் சார்ஜ் பண்ணிட்டு கோ பொசிஷன் யுவர் செல்ஃப் அட்டாக். அதுதான் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் இந்த சீசன்ல பண்ணுவாங்க. அடுத்த 14 நாளுக்கு இதை தான் பண்ணுவாங்க. மற்ற கட்சிகளால இதை இந்த அளவுக்கு பண்ண முடியாது. அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு கிடையாது. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். அடுத்த 14 நாட்கள் சூடு பிடிக்கிற பிரச்சாரம் எப்படி போகுதுன்றது. நன்றி. வேறொரு நேர்காணல சந்திப்போம். நன்றி. வணக்கம்.